கேஸ் இப்போ நம்ம வந்து செனாரியோ அனலைசிஸ் கான்செப்ட்ல என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவிட்டி ஒன் வேரியபிள் சேஞ்சஸ், செனாரியோ வந்து மல்டிபிள் வேரியபிள் சேஞ்சஸ் டுகெதர். தமிழ் மீனிங், ஒரே நேரத்தில் பல ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது என்பிவி என்ன ஆகும்? அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 14 லட்ச ரூபா போடுறீங்க சார். செனாரியோ 1, 2, 3 இப்படி. இயர் 1ல வந்து 400, இயர் 2ல 400, இயர் 3ல 700. ஃபர்ஸ்ட் கேஸ், மோஸ்ட் லைக்லி, பெஸ்ட் கேஸ். இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? சரி, பிரிச்சாச்சு. என்ன நடக்குது? டிஸ்கவுண்ட் ரேட்டு 9% கொடுத்தாச்சு. பிவி ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 9%. பிவி ஃபேக்டர் எத்தனை? 9%. பிவி ஃபேக்டர் 9%. எத்தனாவது? இல்லஸ்ட்ரேஷன் 10. அப்ப இயர் 1, 2, 3 450, 550, 600, 400, 450, 500, 700, 800, 900 டிஸ்கவுண்ட் ரேட். அப்ப பிவி ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.917, 0.842, 0.772. ஸ்டெப் 1 வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்பிவி 450, 400, 700. அடுத்தது டோட்டல் 450 இன்ட்டு 0.917, 412.6. அடுத்தது 400 இன்ட்டு 0.842, 336. 700 இன்ட்டு 0.772, இது 540. இதுதான் 3 கேஸ். இப்போ டோட்டல் பிவி 412, 336, 540. ஸோ 1289.85. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்பிவி. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து 1400 ரூபா. ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்து பார்க்கும்போது 14 லட்ச ரூபா. அப்போ ஓகே, பாசிட்டிவான்னு கேட்டால் எஸ், பாசிட்டிவா. 1400 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, நமக்கு எவ்வளோ தான் வருது? 1289 லாஸ். சரி, அடுத்து மோஸ்ட் லைக்லி, அதில் 1800. ஸோ இது வந்து பாசிட்டிவ் வருது. ஓகே, ப்ராஃபிட் பெஸ்ட் கேஸு இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஸ்பெஷல் கேஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 to மோஸ்ட் லைக்லி, இயர் 3 தான் ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ கால்குலேஷன் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸு, மோஸ்ட் லைக்லி கேஸு, பெஸ்ட் கேஸு. இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 110. நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் இயர் 1, இயர் 2, இயர் 3 அப்படி சொல்றீங்க. அப்ப ஸ்பெஷல் கேஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம எதுக்கு தரோம்னு பார்த்தீங்கன்னா 550, 450, 800. அப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணும்போது இயர் 1, இயர் 2 வந்து மோஸ்ட் லைக்லி. என்னங்க? மோஸ்ட் லைக்லி. இயர் 3ல போகும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் எவ்வளவு? 700 ரூபாய். அப்ப கேள்வி என்ன அப்படின்னு தான் நம்ம இடத்துல நம்ம பாடத்துல புரிஞ்சுக்கூடியது வந்து, இந்த கேள்வி என்ன கேட்கறான் அப்படின்னு தான் அந்த இடத்துல பாடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேணும். நல்லா கவனிக்கணும். பாருங்க, பாடத்தினுடைய திருப்பி ஒரு தடவை கவனிக்கணும். பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்றேன். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. Assuming cost of capital is 9%, determine NPV in each scenario if XY Limited is about to most likely result in first 2 years, but uncertain about third year. Uncertain about third year. ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லிடுறான்னா, அவன் என்ன கணக்குல சொல்றான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் எதுல போயிடுறேன் நானு? மோஸ்ட் லைக்லி கேசஸ் நான் போயிடுறேன். தேர்ட் இயர் வரும் பொழுது என்னங்க, தேர்ட் இயர்ல வரும் பொழுது ஃபர்ஸ்ட் கேஸ் போயிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அப்ப 550, ஏன்னா மோஸ்ட் லைக்லி 550, 450. தேர்ட் இயருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் போயிடறப்ப 700. அதான் சொல்றான் 550, 450 என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் லைக்லி என்பிவி. தேர்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நான் ஃபர்ஸ்ட் கேஸ் நான் போறேன். அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர் டைம் இருந்து மோஸ்ட் லைக்லி, தேர்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் நான் போறேன்
அப்போ அதோடைய ரேட் என்ன ஆகுனா இந்த ரேட் தான் வருது. ஸோ அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா எஸ் எனக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்குது. எவ்வளவு 23.65. ஸோ 23.74 அப்ராக்சிமேட்லி. ஸோ யுவர் ஆன்சர் கரெக்ட். அப்போ இது என்ன இந்த இடத்துல சொல்ல வர அப்படின்னா சென்சிட்டிவ்னா என்னன்னா ப்ராஜெக்ட் ஹேஸ் ரிஸ்க் சின்ஸ் worst case shows negative entry but overall acceptable as most likely and best case are positive. அப்போ பல விஷயம் அதாவது சென்சிட்டிவ் செனாரியோ இம்பார்ட்டன் பார்த்தா சென்சிட்டிவிட்டி என்னன்னா ஒன் வேரியபிள், செனாரியோ ஆக்டிவேஷன் மல்டிபிள் வேரியபிள், சிம்பிள் இது ரிலாஸ்டிக்காக இருக்கும், ரிஸ்க் வந்து ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஃபுல் பிக்சர்ஸ் கொடுத்தாரன்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து செனாரியோ வந்து 3 பிக்சர்ஸ் ஒஸ்ட் கேஸு, பெஸ்ட் கேஸு, மோஸ்ட் லைக்லி கேஸ், இந்த மாதிரி கேசஸ் நிறைய வரும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்து. ரொம்ப நன்றி.